இயேசுவில் அன்பான இறைமக்களே, டிவைன் தமிழின் தவக்கால சிந்தனைகள் வழியாக மற்றுமொரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளும் ஒருத்தல் முயற்சிகள் அனைத்தையும் விட நம்முடைய மனமாற்றம் ஒன்றே மேலானது என்பதை இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அத்தகைய மனமாற்றத்திற்கு தூண்டுகோலாக ஒரு சிறு கருவியாக இந்த காணொளிகள் விளங்கும் என நம்புகிறேன். தாம் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களினம் தம்மிடமிருந்து வழி தவறிச் செல்லும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுள் இறைவாக்கினர்கள் வழியாக அவர்களோடு உரையாடி அவர்கள் தீச்செயல்களை விட்டு இறைவனை நோக்கி நல்வழியில் திரும்பி வர இறைவன் விரும்புகிறார். நாமும் இந்த தவக்காலம் நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பெரு வாய்ப்பாக எண்ணி நம்முடைய மனமாற்றம் ஒன்றே முதன்மையானது என்ற சிந்தனையோடு இறைவார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். மார்க்கு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆமேன். இறையேசுவில் அன்பான இறைமக்களே, இறைமகன் இயேசு தன்னுடைய பணி வாழ்வு முழுவதையும் கடவுளுடைய வார்த்தைகளை வாழ்வாக்கி காட்டும் நேரிய வழியிலே நடந்து சென்றார் என்பதை நற்செய்தி மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பு அனைத்தையும் விட மேலானது. அன்பு எந்தவித எதிர்நோக்கும் இல்லாதது. அன்பு நம்மை நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்தி செல்வது. உலகிலுள்ள அனைத்து செல்வங்களுமே நம் வசப்பட்டிருந்தாலும் நம்மிடம் அன்பு இல்லையேல் அதனால் எவ்வித பயனும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அத்தகைய அன்பு கடவுளிடமிருந்தே ஊற்றாக பெருகி வருகிறது. அனைத்தையுமே படைத்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற கடவுளிடம் நாம் அன்பு கூறுவது மட்டுமே முதன்மையானதாக இருக்க வேண்டும். கடவுளிடம் அன்பு கூறுவது எப்படி என்ற கேள்வி நம்முள் பல முறைகளில் எழுவதுண்டு. இந்த கேள்விக்கு பதிலாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் நம்முடைய இறைமகன் இயேசு. கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற மனித உருவெடுத்து இந்த புவிக்கு வந்தவர் இறைமகன். கடவுள் மீது தான் கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக சக மனிதர்கள் மீது அன்பை பொழிந்தவர் அவர். ஏழைகளுக்காகவும் எளியோருக்காகவும் ஒடுக்கப்பட்டோருக்காகவும் சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்காகவும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்காகவும் பசியுற்றவர்களுக்காகவும் இறங்கி அவர்களது விடுதலைக்கான பணிகளை மேற்கொண்டவர் இறைமகன் இயேசு. நம்மிடையே இருக்கும் சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்துவதன் மூலம்தான் இறைவனோடு இணைந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க முடியும் என்பதை தன்னுடைய வார்த்தைகளின் வழியாக நமக்கு வாழ்வாக்கி காட்டியிருக்கிறவர் நம்முடைய இறைமகன் இயேசு. கடவுளின் சாயலிலே நம்மோடு உடன் உறவாடி கொண்டிருக்கும் சக மனிதர்கள் மீது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அன்பு செலுத்துவது ஒன்றேதான் கடவுள் மீது நாம் அன்பு செலுத்த
செய்கின்ற வழிமுறையாகும். இந்த தவக்காலத்தில் நாமும் நமக்கு அடுத்திருப்பவர்கள் மீது எவ்வித எதிர்நோக்குமின்றி முழுமையான அன்பு செலுத்தி இறைவன் விரும்புகின்ற தூய மக்களினமாக வாழ உறுதி ஏற்போம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன். ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, அனைத்துமே உம்மிடமிருந்தே வருகின்றன. எங்கள் மீது அன்பு கொண்டு உம்முடைய அன்பில் எங்களை நிலைத்திருக்க செய்த தருணங்களுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளாமல் உம்மை விட்டு நாங்கள் விலகிச் சென்ற தருணங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து உமது வார்த்தைகளின் படியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வது ஒன்றேதான் உம்மிடம் அன்பு கூறுவதற்கான வழி என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் ஞானத்தையும் தாரும். உம்முடைய சாயலாக எங்களிடையே உறவாடி கொண்டிருக்கும் சக மனிதர்கள் மீது அன்பு செலுத்த மறுத்த தருணங்களுக்காக நாங்கள் உம்மிடம் மன்னிப்பு கோருகிறோம். இந்த தவக்காலத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதன் மூலம் நீர் எங்கள் மீது வைத்துள்ள உண்மையான அன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டு உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும் மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஏற்ற மன உறுதியை எங்களுக்கு தாரும். உம்முடைய அன்பின் பரிசாக நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ள அனைத்து கொடைகளுக்காகவும் உமக்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர். உம்முடைய அன்பு மழையை மீது பொழிந்து எங்கள் தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி கொள்ள நாங்கள் ஈடுபடுகின்ற செயல்களில் எங்களுக்கு வெற்றியை தாரும். எங்களிடையே பணிபுரிவோர் திறமையான முறையில் பணிகளை புரியவும், எங்கள் தொழில்களில் நாங்கள் மேம்பாடு அடையவும், எங்கள் முதலீட்டுக்கு தகுந்த வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களுக்கு ஏற்படுகின்ற உடல் உள்ள நோய்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெறவும், எங்கள் செயல்பாடுகளில் நாங்கள் வெற்றியை அடையவும் வேண்டிய வரங்களையும் வழிகாட்டுதல்களையும் எங்களுக்கு தாரும். எங்கள் பயணங்களில் எந்தவித விபத்துகளுமே எங்களை அண்டாமல் உம்முடைய சிறகுகளின் நிழலில் எங்களை அரவணைத்து காத்துக்கொள்ளும். உம்மோடு கொண்டுள்ள அன்பை பிறரிடமும் பகிர்ந்து இறையாட்சிக்கு சான்று பகிர்கின்ற மக்களினமாக நாங்கள் மாற வேண்டிய வரங்கள் முழுவதையும் எங்களுக்கு பொழிந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமேன். இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசீர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.